காலத்தின் ஒளிவிளக்கான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். விருதுபட்டி எனும் கிராமத்தில் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், கல்வி திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தீட்டி தமிழகத்தை வளமாக்கினார். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்பட்டது. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா, எங்கள் காமராஜா என்ற பாடலுக்கு இணங்க காமராஜர் மக்களின் மத்தியில் கருப்பு வைரமாக திகழ்ந்தவர். உன்னைப்போல் தலைவர் உண்டோ, உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்பிலே ஆழ்ந்த நிலை, ஆற்றலிலே இமயமலை, ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே. எத்தனையோ தலைவர் இருந்தாலும் முடக்கினையோ. ஆம், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போல் எத்தலைவரும் இல்லை. எனவே நாம் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.